அனைவருக்கும் வணக்கம். ப்ராஜெக்டைல அடுத்த புக் ஒர்க் பார்க்க போறோம். இந்த புக் ஒர்க் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே சேர்த்து பார்ட்ஸ் 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வந்து பார்ட் ஏல கேட்டிருக்காங்க. ஒரு 2, 3 சேர்த்து பார்ட் பில கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி இருந்தாலும் இத ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், ஈஸியானதும் கூட. ஸோ புக் ஒர்க்கோட ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கலாம். A particle is projected from a point O on the ground with a velocity u inclined to the horizontal at an angle alpha. It hits the ground at A. To find maximum height h attained by the particle. Second, time taken to attain the maximum height. Third one, time of flight from O to A, horizontal range R, velocity at time t. So, இதில் இந்த velocity at time t of any particle of the projected 2 mark கேட்டிருக்காங்க. maximum height கேட்டிருக்காங்க 2 mark questionல கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இது பண்ணுறதுன்றது. ஸோ இப்போ முதல்ல கிவன் திங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிரவுண்ட்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வழக்கமாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது கிரவுண்டில் இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம ஓன் எடுக்கிறோம். இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியலாக நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுப்போம் பார்த்தீங்களா? இதுதான் யூ. இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வெலாசிட்டி யூனா அங்கே 2 காம்போனன்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஒன்று இருக்கும், வெர்டிக்கல் காம்போனன்ட் ஒன்று இருக்கும். இது ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிட்டோம். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து யூ காஸ் ஆல்ஃபா, இதுவே வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து யூ சைன் ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து எங்கே ஓலிருந்து இந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். இது அகைன் எங்கே ஹிட் பண்ணுது கிரவுண்ட் அப்படின்னா ஏல ஹிட் பண்ணுது. இப்படி இருந்துச்சுன்னா இது அட்டைன் பண்ணுற மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் நத்திங் பட் பேராபோலான்னு பார்த்துட்டோம். ஸோ பேராபோலான்னு பார்க்கும்போது எப்போ இந்த மேக்ஸிமமாக இருக்குன்னா அந்த வெர்டெக்ஸில் இருக்கும்போது தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்டு தான் நமக்கு வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த வெர்டிக்கல் ஹைட்டு தான் நமக்கு வேணும். இது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் செகண்ட் ஒன் பாருங்கள், டைம் டேக்கன் டு அட்டைன் த மேக்ஸிமம் ஹைட். அப்போ ஓலிருந்து பார்ட்டிகல் ட்ராவல் ஆகி இங்கே விஏ ரீச் பண்ணுதுன்னா இதுக்கான டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் டைம் ஆஃப் ஃப்ளைட், இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லும்போது ஓலிருந்து இங்கே ஏக்கு போகிறதுக்கான நேரம், அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுக்கும் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், எல்லாத்துக்கும் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. எக்ஸப்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபோர்த் ஒன் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? இங்கே ஓலிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஏவை ஹிட் பண்ணுது. இந்த ஓஏக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரேஞ்ச் ஆர்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டலில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். வெர்டிக்கலி அப்வர்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ டவுன்வர்ட் வரதுனால நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ சூஸ் த வெர்டிக்கல் அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் த பாசிட்டிவ் டைரக்ஷன் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா மேக்ஸிமம் ஹைட் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் பேராபோலில் டவுன்வர்ட் பேராபோலில் இந்த வெர்டெக்ஸ் தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ட்ராஜெக்டரியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே எந்த மோஷனும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஓல் இருந்து இந்த வெர்டெக்ஸ் வியை ரீச் பண்ணுறதுக்கான அந்த மோஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் காம்போனன்ட் யூ காஸ் ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்போனன்ட் யூ சைன் ஆல்ஃபா. இப்போ நம்ம வெர்டிக்கல் எடுக்கிறதுனால அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபான்னு நம்ம எடுக்கிறோம். அதே போல் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லும்போது ப்ரொஜெக்டைல்னாலே அங்கே இருக்கிறது அந்த வெர்டிக்கலாக இருக்கிற ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மட்டும் தான், அந்த டவுன்வர்டு இருக்கிறதுனால -g நம்ம போடுறோம். ஃபைனல் வெலாசிட்டி இப்போ நம்ம அந்த ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது இந்த வியை ரீச் பண்ணும்போது அங்கே அந்த ஒரு மொமெண்ட் நின்றுட்டு தான் உங்களுக்கு கீழே அந்த ட்ராவல் ஆகும். ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிக்கல் காம்போனன்ட் எடுக்கிறதால யூ சைன் ஆல்ஃபா எடுக்கிறோம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இந்த வெர்டெக்ஸை ரீட் பண்ணும்போது அங்கே 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறதுனால இந்த வெர்டிக்கல் ஹைட்டு தான், இதுதான் நம்ம ஹெச்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் 3 ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். v² = u² + 2as. v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி அட் டைம் டீன்னு சொல்லலாம், இல்லை ஃபைனல் வெலாசிட்டி. u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, a வந்து ஆக்சலரேஷன், s வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டைமில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி காம்போனன்ட் இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் எடுக்கிறதுனால u sin alpha the whole square, 2 into a வந்து ஆக்சலரேஷன், இந்த ஆக்சலரேஷன் தான் அந்த டவுன்வர்டு இருக்கிற எர்த் கிராவிட்டி. ஸோ -g, s வந்து h.
இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது மைனஸ் 2gh லெஃப்ட்டுக்கு வந்தால் ப்ளஸ் 2gh ஆகும். இது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணும்போது u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ h ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g. இதுதான் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த trajectory of the projectile with the initial velocity u given and the angle of projection alpha is given. Initial velocity uவும் angle of projection alphaவும் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா maximum heightக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g. g வந்து இது எர்த் கிராவிட்டி, அது கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு பார்ட் முடிச்சுட்டு நாம. ஸோ அடுத்து டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம், டு ரீச் த டாப் மோஸ்ட். அப்போ டாப் மோஸ்ட் வி சொல்கிறோம். அப்போ இங்கேயும் நம்ம மோஷன் என்ன கன்சிடர் பண்ணுறோம், ஓல இருந்து வீக்கு ட்ராவல் பண்ணுற இந்த மோஷன் கன்சிடர் பண்ணுறோம். இங்கேயும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே நமக்கு எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ இதே தான். இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபைனல் வெலாசிட்டிக்கு நமக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த இடத்துல இதை ரீச் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம். லெட் டி பி த டைம் டேக்கன் டு ரீச் வி ஃப்ரம் ஓ. அந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து வியை ரீச் பண்ணுறதுக்கான டைமை டீன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அப்போ டைம் வர மாதிரி ஃபார்முலா எது எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டைமும் அந்த ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிறது, ஆக்சலரேஷன் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஸோ விக்கு பதிலாக 0, யூக்கு பதிலாக அந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்க வெலாசிட்டி யூ சைன் ஆல்ஃபா, ஏ வந்து மைனஸ் ஜிடி. ஸோ மைனஸ் ஜிடி லெஃப்ட்டுக்கு வந்தால் ப்ளஸ் ஜிடி, இது வந்து டைம் வேணும், டி ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா பை ஜி. ஸோ இதுதான் நமக்கு என்னது, டைம் டேக்கன் டு ரீச் த டாப் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன வரும், இந்த ஓலிருந்து ஏவை ரீச் பண்ணுறதுக்கான இந்த டைம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே டைம் மட்டும் கேபிட்டல் டீன்னு எடுத்துக்க போகிறோம். ரிமைனிங்காக அதே தான். அப்போது இதே போல் பாருங்கள், இந்த வெர்டிக்கல் ஹைட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே மேக்ஸிமம் இங்கே வரும்போது இங்கே ஹைட் 0வாக இருக்கும். இந்த ஹைட் வந்து இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஹைட் 0வாக இருக்கும். ஸோ இனிஷியல் பொசிஷனில் இங்கே 0 இருக்கா, இங்கே ஹைட் இருக்காது தானே, ஹைட் 0. ஸோ அதே போல் இந்த ஃபைனல் பொசிஷன், அந்த கிரவுண்ட், அந்த பார்ட்டிகல் ரீச் பண்ணிட்ட பிறகு இங்கே 0. ஸோ அட் த பாயிண்ட் ஏல இங்கே டிஸ்டன்ஸ், அதாவது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா 0வாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0 அட் ஏ, அதே போல் ஓலையும் 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ 3 இடத்துல இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த 2 இடத்துல வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும். இது வந்து ஹைட்டு, ஆக்சுவலாக இது ஹைட்டு. இந்த ஹைட்ல இங்க வெலாசிட்டி தான் 0. இந்த 2 இடத்துல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும், ஹைட்டே 0வா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, டைம் கேபிட்டல் டீன்ற டைமை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபார்முலா எடுக்கிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல அட் த பாயிண்ட் ஏ, அந்த கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அங்கே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ அந்த எஸ் வந்து 0. யூ வந்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வெலாசிட்டி, யூ சைன் ஆல்ஃபா. டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போகிறோம், ஆஃப் ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி, இங்கே டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமனாக ஒரு டி எடுத்துட்டா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா, யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜி பை 2 கேபிட்டல் டி ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டு ஃபேக்டர் 0னா இந்த டி ஈக்குவல் டு 0 ஆர் இந்த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் டி 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இனிஷியலாக இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை ஆரம்பிக்கும் போது இந்த இனிஷியல் கேட்டகரியில் மட்டும் தான் டைம் 0 டி 0 வரும். ஆனால் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட்னா ஓலேருந்து ஆரம்பித்து ஏக்கு ரீச் பண்ணுறது தான். ஸோ இந்த டி 0ன்ற கேட்டகரி இனிஷியலில் வரும். இதை நம்ம விட்டுடலாம். இந்த ஃபேக்டர் எடுத்துக்க போகிறோம். யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜி பை 2t. ஸோ இது ரைட்டுக்கு வந்துச்சுன்னா ஜி பை 2t. இதிலிருந்து கேபிட்டல் டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2u சைன் ஆல்ஃபா பை ஜி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான டைம். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையானது. இது இனிஷியலாக பொசிஷனில் மட்டும் தான் கேபிட்டல் டி 0வாக இருக்கும், அதை விட்டுரும். இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா ஓலேருந்து ஏக்கான வரதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். இந்த இடத்துல நம்ம என்ன காம்பனண்ட் எடுக்கணும்னா, ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனண்ட் எடுக்க போகிறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு யூ சைன் ஆல்ஃபாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து யூ காஸ் ஆல்ஃபா. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஏற்கனவே அப்போ இங்கிருந்து ஏவை ரீச் பண்ணால் அந்த டைம் தான் நம்ம டி எடுத்துக்கணும், இல்லை கேபிட்டல் டி எடுத்துக்கிறோம். இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னது, 2u சைன் ஆல்ஃபா பை ஜி, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது யூனிட் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வெக்டார் ஃபார்மாக எழுதும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இப்போ ஹரிசாண்டல் எடுக்கும்போது இங்கே ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கேபிட்டல் ஆர்ன்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனண்ட் வந்து யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டைம். இங்கே நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஆரை ரீச் பண்ணுறதுக்கான டைம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு தான் 2u சைன் ஆல்ஃபா பை ஜி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா u இன்ட்டு யூ ஸ்கொயர் பை ஜி 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஸோ இதுக்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரிக்கல் அந்த மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபானா சைன் 2 ஆல்ஃபா, அதை நம்ம
ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா பை ஜி. இதுவே ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டி காம்போனன்ட், அது வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்போனன்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரேஞ்ச் ஈக்குவல் நம்ம என்ன எழுதலாம், 2 பை ஜி இன்ட்டு இது வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்போனன்ட் இன்ட்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்போனன்ட். இது ஒரு நோட்டை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், சில டைம் ப்ராப்ளம் போடும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ வெலாசிட்டி அட் எனி டைம் டி. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் இந்த ஹைட்டை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி 0வாக இருக்கும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அங்கே யூன்னு கொடுத்துருப்பாங்க, அது 2 காம்போனண்ட்டாக எடுக்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே ஜென்ரலாக இப்போ எனி டைம் டி பார்ட்டிகல் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ எனி டைம் டீல நமக்கு ஒரு வெலாசிட்டி வேணும். ஸோ இப்போ வெலாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம வெலாசிட்டினா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அதனோட மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்னன்னு நம்ம சொல்லணும். இதே போல தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம போட்டிருப்போம். மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம், டைரக்ஷன் சொல்ல பதிலாக அந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கன்சிடர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃப்ரம் த மோஷன் ஓ டு பி எடுத்துக்கிறோம். பி வந்து அட் எனி டைமில் இருக்கிற பார்ட்டிகளோட பொசிஷன். ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம அந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும் நமக்கு சொல்லுங்க. வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா u sin ஆல்ஃபா தான் அந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதே போல் ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஸோ நம்ம அப்வர்ட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷனாக எடுத்திருக்கோம். கிராவிட்டி ஆல்வேஸ் புல்ஸ் டவுன்வர்ட். ஸோ இப்போ மைனஸ் ஜி தான் இந்த இடத்துல ஆக்சலரேஷன். டைம் வந்து அட் எனி டைம் ஸ்மால் டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். கேபிட்டல் டி வரும்போது இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் கேபிட்டல் டி எடுக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஹரிசாண்டலில் நமக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது த்ரோ பண்ணும்போது. ஏன்னா அந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் பார்த்தோம். நான் வேணா உங்களுக்கு அந்த ரிசல்ட் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கிற வெலாசிட்டி வந்து நமக்கு எப்பவுமே அது யூனிஃபார்ம் தான் அது. ஸோ அது என்னென்னா நமக்கு அந்த ஹரிசாண்டல் இருக்க வெலாசிட்டி காம்போனன்ட் யூ காஸ் ஆல்ஃபா தான் இருக்கும். ஸோ முதல்ல பாருங்க நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்ட்டு. வெலாசிட்டி அட் டைம் டி பார்க்கும்போது பி வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் டி, கேபிட்டல் வி வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் டி. இந்த வியை தான் ரெண்டு பார்ட்டிகல் ரிசல்டன்ட் ஆஃப் 2 காம்போனண்ட்டாக ஸ்பிளிட் அப் பண்ணுறோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஸ்மால் v1 எடுத்துக்கிறோம், வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து நம்ம v2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போர்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஃபார் த ப்ரொஜெக்டைல் மோஷன் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்போனன்ட் வந்து இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இப்போ சொன்னோம் இல்லையா யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கும் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்லன்ட்டு. ஸோ அதனால் இந்த v1 நமக்கு என்ன இருக்கும், u cos alpha. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட், இது மாறாது. ஸோ கன்சிடர் த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் த மோஷன் ஓலேருந்து பீக் எடுக்கிறோம். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி சொல்லிட்டோம், வெர்டிக்கலாக இருக்கிறது u sin alpha, ஆக்சலரேஷன் மைனஸ் ஜி, டைம் டி. ஃபைனல் வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல v2, ஏன்னா இங்கிருந்து போகும்போது ஃபைனலாக இருக்கிறது v2 தான். ஸோ அப்போது நம்ம இந்த ஃபார்முலா ஏன்னா இந்த வெர்டிக்கலில் தான் நம்ம பார்க்குறோம். வெர்டிக்கலில் இருக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி v2, இந்த v2 ரீச் பண்ணுறதுக்கு என்ன வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னன்னா v ஈக்குவல் டு u பிளஸ் at. இது ஃபைனல் வெலாசிட்டி v2, இனிஷியல் வெலாசிட்டி வந்து u sin alpha பிளஸ் acceleration minus g t. ஸோ ஆல்ரெடி v1க்கு நம்ம பார்த்துட்டோம், v2க்கு இதை பார்த்துட்டோம். இப்போ கேபிட்டல் வின்றது என்னது, வெலாசிட்டி அட் எனி டைம் t. இந்த வெலாசிட்டி தான் ரெண்டு பர்பண்டிகுலர் காம்போனண்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருக்கோம். வெலாசிட்டி காம்போனண்ட் இன் 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷன்னா root of sum of squares of horizontal component plus vertical component. So horizontal component square பண்ணனும் plus vertical component velocity square பண்ணுவீங்க. So அப்போ capital V equal root of V1 square plus V2 square. So V1 வந்து U cos alpha the whole square, V2 வந்து U sin alpha minus GT the whole square. இது மல்டிபிள் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே a minus b the whole square ஃபார்முலா. ஸோ u square sin square alpha minus 2u sin alpha into gt plus g square t square. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல யூ ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும், அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி 1. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு பதில் யூ ஸ்கொயர் பண்ணலாம். மைனஸ் 2u சைன் ஆல்ஃபா ஜிடி, இந்த ஜி ட்ரிக்னாமெட்ரிக் டேர்முக்கு முன்னாடி எழுதுகிறேன், டைம் வரும்போது இன்ட்டு மல்டிபிள் வச்சு எழுதுகிறேன் ஏன்னா ஆங்கிளோட கிடையாதுன்றதுக்காக. ஸோ 2ug sin alpha into t plus g square t square. ஸோ இந்த கேபிட்டல் வின்றது என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. அடுத்தது நமக்கு டைரக்ஷன் வேணும். த ஆங்கிள் மேட் பை திஸ் வெலாசிட்டி வித் த ஹரிசாண்டல். இப்போ இந்த வின் இருக்கு இல்லையா, இந்த வி வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை மேக் பண்ணுற ஆங்கிள். ஸோ இதோட என்ன மேக் பண்ணுறதோ அதே ஆங்கிள் தான் இந்த இடத்துல இதோட மேக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை மேக் பண்ணுற ஆங்கிள் நம்மனா என்ன வரணும், tan inverse ஆஃப் அந்த வெர்டிக்கல் காம்போனண்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல் காம்போனண்ட். ஸோ அதுதான் நம்ம இங்கே tan inverse ஆஃப் v2 by v1 எடுத்திருக்கோம். ஸோ tan inverse ஆஃப் v2 நமக்கு என்ன தெரியும், u sin alpha minus gt by
அந்த v1 ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து u cos alpha. ஸோ இதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆங்கிள். ஸோ எப்போல்லாம் வெலாசிட்டி கேட்குறாங்களோ அதனோட மேக்னிடியூட் டைரக்ஷனுக்கு பதிலாக ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட், ஏற்கனவே நம்ம அந்த 4th ஒன் சொல்லும் போதே சொன்னேன், இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இன்னொரு நோட்டாக கொடுக்குறேன்னு சொன்னாலே அதுதான் இது. ஆக்சுவலாக ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து 2/g u cos alpha into u sin alpha. இதில் u square g by நம்ம இதை தான் அங்கே என்ன எழுதியிருப்போம்னா ரிசல்ட்ஸில் எழுதும்போது u square by g into 2 sin into cos தான் sin 2 alpha நம்ம எழுதியிருப்போம். கரெக்டா? ஸோ இந்த ரேஞ்சுக்கே ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலானா 2/g இன்ட்டு இது வந்து இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு இது இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் வெர்டிக்கல் வெலாசிட்டியும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே போல் இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேபிட்டல் R இருக்குல்ல, இது எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னு பாருங்க. ஏன்னா u வந்து இனிஷியல் வெலாசிட்டி அது கொடுத்துட்றாங்க, g வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா sin 2 alpha மேக்ஸ். ஏன்னா u ஸ்கொயர்னு சொல்லும்போது ஸ்கொயர் டேர்ம் பாசிட்டிவ் இல்லை, எதுவாக இருந்தாலும் இது பாசிட்டிவ் தான் வரப்போகுது. g வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இப்போ இது எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா sin 2 alpha மேக்ஸிமமாக இருந்தால் தான் இந்த ஹோல் ஹரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூவே மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ sin 2 alpha சைனுக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூனா 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ sin 2 alpha 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ sin 2 alpha equal to 1 என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ 2 alpha 90னா alpha equal to 45 டிகிரி. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமம் சொல்கிறோன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா, இந்த sin 2 alpha பதிலாக 1 போட்டோன்னா அப்போ ஹரிசாண்டல் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னா which is nothing but u square by gன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா வந்து 45 டிகிரி. ஸோ அதுதான் இங்கே ரிசல்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஆன்சர் என்னது நமக்கு u square by g for the projectile with the initial velocity u and அந்த ஆங்கிள் என்னது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆல்ஃபா. ஸோ u square by g. அதே போல் அங்கே ஆல்ஃபா வந்து 45 டிகிரி வருதுன்னு ஒரு ரிசல்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து இப்போ November 19ல் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ராஜெக்டரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ராஜெக்டரினா இதுதான் ஆன்சர், h equal to u square sin square alpha by 2g. இல்லை இதை நீங்கள் வேறு விதமாக எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆன்சரும் நான் கொடுக்குறேன். இன்னொரு ஆன்சர்னா வேறு மெத்தடில் போட்ட ஆன்சர், பட் ஆன்சர் இதுதான், u square sin square alpha by 2g தான் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ராஜெக்டரி அப்படின்னா நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, the maximum height attained by the particle is the coordinate of the vertex of the trajectory. அந்த ட்ராஜெக்டரியோட வெர்டெக்ஸில் இருக்கிற அந்த y கோஆர்டினேட் தான் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ராஜெக்டரியாக இருக்கும். ஸோ வெர்டெக்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா அந்த ட்ராஜெக்டரியில் இங்கே வருது பாருங்க, u square sin square alpha by 2g. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ட்ராஜெக்டரி எப்படி போட்டாலும் ஓகே, அந்த வெர்டெக்ஸ் எழுதிட்டு போட்டாலும் ஓகே. இல்லைன்னா இப்போ நம்ம இந்த புக் ஒர்க்கில் போட்டோம் இல்லையா, இந்த இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபைனல் வெலாசிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ஒன்று வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ராஜெக்டரி பேரபோலா யூஸ் பண்ணி போடணும், இல்லைனா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அதை யூஸ் பண்ணி போடணும். எது போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஸ்டின்.